இது சிலோன் 24 இஸ்மாயில் ஒய்சூர் ரஹ்மான் சந்திக்கின்றேன். வந்து கொண்டிருக்கும் செய்தி, இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறும் என்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. இதேவேளையில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கக்கூடிய வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து கொள்ள முடியும். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுமா அல்லது இடம்பெறாதா? நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் அல்லது முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் பின்பே நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்கின்ற வாத பிரதிவாதங்கள் அண்மை காலமாக இலங்கை ஊடகங்களில் ஊதி பெருக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அது தொடர்பாக உடனடியாக அரசாங்கம் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகளும் வேண்டி நின்றிருந்தன. தற்போது பதவியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் 6 வருடங்களா அல்லது 5 வருடங்களா? எனவே அது பற்றியும் உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் என்பது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் அத்தனையும் ஆரம்பத்திலேயே அது விசாரணைக்கு எடுக்கப்படாமலேயே உயர் நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டிருந்தன. ஜனாதிபதி ஒருவருடைய பதவிக்காலம் 5 வருடங்கள் என்பதாக 19வது திருத்தச் சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதை இங்கு எடுத்து கொள்ளலாம். இடம்பெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்கள் யார் களமிறங்கப் போகின்றார்கள் என்பது பற்றியும் கருத்து கணிப்புகள், வெளிப்படையான தகவல்கள், உக்கிடையான உட்பூசல்கள் பலவும் எழும்பி காணப்பட்டிருந்தது. வெளிப்படையாக பார்க்கின்ற இடத்து இலங்கையின் நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச அவர்கள் தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார். இதேவேளையில் முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா அவர்கள் ஏலவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். அவரும் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கின்றார். அதேபோல் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் சஜித் பிரேமதாஸ் அவர்களும், தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதிநிதியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் போட்டியிடலாம் என்பதாக எதிர்வு கூறப்படுகின்றது. இதேவேளையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மொட்டு கட்சி யாரை களமிறக்கப் போகின்றது? தற்போது அந்த கட்சி முட்டு கொடுத்து கொண்டிருக்கின்ற இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அந்த கட்சியினுடைய வேட்பாளராக களமிறங்குவாரா, அல்லது ரணில் விக்ரமசிங்கே தனக்கே உரித்தான பாரம்பரிய கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் களமிறங்குவாரா, அல்லது சுயேட்சையாக போட்டியிடப் போகின்றாரா என்பது பற்றிய வாத பிரதிவாதங்களும் இல்லாமல் இல்லை. எது எவ்வாறு இருப்பினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கடந்த ஜனாதிபதியினை அதுவே தேர்தலில் தீர்மானித்திருந்தது. இப்போதைக்கு அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு, யாரை அந்த கட்சி களமிறக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டி இருக்கின்றது. அது பற்றிய தகவல்களும் உடன் கிடைக்கப்பெற்றவுடன் உங்களுக்காக நாங்கள் அறியத்தர காத்திருக்கின்றோம். இப்போது விடைகொள்கின்றேன். இஸ்மாயில் ஒய்சூர் ரஹ்மான்.